சார், திருச்சி சிவா வந்து காமராஜர் அது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. திமுக வந்து காமராஜரையும் பெருந்தலைவர் காமராஜரையும் காங்கிரஸ் கட்சியும் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையாரையும் இழிவாக பேசியே பழக்கப்பட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப மரியாதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய முரசொலியில் நிறைய கார்ட்டூன் வந்திருக்கு. நேற்று என்னுடைய ட்வீட்டில் போட்டிருக்கேன். பெருந்தலைவர் காமராஜர்லாம் தூக்கில் போடுற மாதிரி கார்ட்டூன்லாம் வந்திருக்குது. அதுபோல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து நிறைய சமயத்தில் வந்து கர்ம வீரர் காமராஜர் அவர் நிறத்தை பற்றியும் உருவத்தை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. தேவையில்லாமல் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அசிங்கமாகலாம் பேசியிருக்காங்க பெருந்தலைவர் காமராஜரை. அதாவது எப்படின்னா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி சிவாவை பேச சொல்லி முதலமைச்சர் அவர்கள் இப்போ வந்து அதுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லைங்கிறது ஒரு டவுட்டாக தானே இருக்குது. அது மௌனமாக இருக்கிறது. இருந்தால் தான் நாங்கள் ஏதாவது பேசுவாங்க. எனக்கு தெரியும். அதாவது என்னென்னா, இந்த அரசாங்கம் வந்து எதிர்கட்சிகளை பழி வாங்குற நோக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இதில் வந்து 2 பேர் என்ன உறவினர் வந்து இன்னும் பார்த்தாங்க. பார்த்ததுனால அவங்களுக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 6 மாதம் கழித்து திருப்பி அதே ஊருக்கு அதே ஸ்டேஷனுக்கு வந்துடுவாங்க. சார், தமிழக அரசு மின்கட்டண உயர்வை தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே இருக்கு. 3 வருஷமாக தொடர்ந்து 60% வரைக்கும் உயர்ந்திருக்கு. சிறு குறு தொழிலெல்லாம் அழியக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. இன்னைக்கு மிகப்பெரிய மோசமான சூழ்நிலைக்கு நிறைய சிறு குறு தொழிற்சாலை போவதுக்கு காரணம்னா மின்கட்டண உயர்வு, டேக்ஸ் அதிகமாக போடுறதுனால தான் அது நிறைய பாதிப்பு ஏற்படுது. ஆனால் இவங்க என்ன சொன்னால் ரயில் கட்டணத்தை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 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 சின்ன ஒரு அறிக்கை முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு எல்லாமே மிகப்பெரிய ஒரு சோதனையான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது. கடன் சுமை தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு கடனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல லட்சம் கோடியில் கடனில் போயிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு வரி சுமை அதிகம். அதால தலைவர் பேசினதுக்கு அப்புறம் எங்களுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. நேற்று அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் கூட முரசொலி நாளிதழில் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எப்படியெல்லாம் நம்முடைய கர்ம வீரர் ஐயா வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்னு இப்போ தான் நம்ம தலைவர் என்ன சொன்னாங்க. அந்த படத்தையும் போட்டிருக்கிறாங்க. எருமத்தோழன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க கர்ம வீரர் ஐயாவின் மீது திமுக காரங்க. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆனதுக்கப்புறம் தமிழக மக்கள் கோவப்பட்ட பிறகு இன்றைக்கி விசிகே சொல்கிறாங்க அதை பெருசுப்படுத்தாதீங்க, அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் சொல்கிறாங்க பெருசுப்படுத்தாதீங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே பேச மாட்டாங்களே. நண்பர்கள், நீங்களும் நம்ம தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆனால் காங்கிரஸ்காரங்க யாருமே பேச மாட்டாங்களே. அந்தளவுக்கு காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் செயலிழந்து எப்படியாவது இந்த கூட்டணியில் இருக்கணும்னு ஒட்டி பிழைத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம என்ன சொல்கிறது? ரொம்ப துயரமான சம்பவங்கன்னா, அன்றைக்கே வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எல்லாமே காவல் நிலையத்துக்கு போயிருந்தாங்க. நேற்று முந்தின 2 நாளுமே போயிருந்தாங்க. ஏன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தாங்க, இதை நீங்கள் பெரிய இஷ்யூவை எடுத்து மக்கள் மன்றத்தில் வச்சு பேசுங்க. ஆனால் இன்றைக்கும் காவல்துறை வந்து 7வது நாள், இன்றைக்கி நம்ம பேசுவது 7வது நாளுங்கண்ணா. இன்றைக்கி வரைக்கும் அதை மறந்துட்டாங்க. ஒரு சிறுமி நடந்து போகிற சிறுமி பின்னாடி ஒரு கையவன் வந்து முன்னாடி போய் பார்த்துட்டு வாயை பொத்தி இழுத்துட்டு காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகிறான். இது உண்மையாலுமே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு செயலிழந்து விட்டதுன்னு டெய்லி சொல்கிறோம். அதற்கு ஒரு சாட்சி வேணும்னா இதை விட சாட்சி இருக்காது. ஆனால் இன்றைக்கும் முதலமைச்சர் அதை பற்றி பேசினாரா? ஒரு ஐஜி அங்கே அனுப்பி வச்சு கேம்ப் பண்ண சொன்னாரா? இல்லை அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வந்து அந்த கைவனை பிடிச்சாங்களா? இன்றைக்கும் இல்லை. இல்லை, சாரி தான் சொல்லுவார். வழக்கம் போல் நம்ம தலைவர் சொல்வது போல் இதெல்லாம் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் போயிடுவாங்களான்னு. இன்னைக்கு மக்கள் வந்து திமுகனால காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. வெரி வெரி அன்பார்ச்சுனேட். அண்ணா, இன்னைக்கு அவங்க பண்றது எல்லாமே நாம வந்து கடந்த ஒரு 5 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இதில் நீங்க சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய 1000 ரூபா பணம் வந்து சேரும். இது ஒரு இடத்துல கம்பல்சிவா சேர்த்துறாங்க. 2.5 கோடி பேர் சேர்த்துறங்கிறக்காக எல்லா இடத்துலையும் ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்துறாங்க. 1. 2வது, திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, பல இடத்துல தேர்தலுக்கு பணப்பட்டுவாடாவும் கூட இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். இப்போ நீங்கள் சேர்ந்தா தான், திமுக உறுப்பினராக சேர்ந்தா தான் பணப்பட்டுவாடா நடக்கும். இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெட்க கேடுங்கன்னா, 2.5 கோடி பேர்த்தை இப்படி அங்கே நான் சேர்த்துவாங்க. 4 வருடம் ஆன பிறகு 5வது வருஷத்தில் ஒரு கட்சி 5 முறை ஆட்சியிலிருந்து 6வது முறை இருக்கக்கூடிய கட்சி கூவி கூவி மாம்பழம் விற்பதை போல
கூவி கூவி மக்களை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதுலயே தெரியுதல்லங்கண்ணா, நிச்சயமாக அவங்க தோக்க போறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தானே ஜெயிக்க போகுது. கஞ்சா வியாபாரம் வந்து திருப்பூர்ல குண்டத்தூர் பகுதியில் சார் ஒரு இளைஞரை அண்ணா நேற்று பார்த்தோம், சமூக வலைதளத்தில் அதை பதிவு செய்திருந்தோம், நண்பர்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு திருப்பூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்க கஞ்சா எடுத்துக்கிறாங்க, ரோட்டில் சண்டை போடுறாங்க, ஒருத்த இன்னொரு துரத்தி வெட்டும் போல அந்த காட்சி நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு கும்மிடிப்பூண்டியில் சிறுமி கடத்தப்பட்டது, திருப்பூர் பகுதியில் கஞ்சா புழக்கம் அதிகமாகி கல்லூரி மாணவர்கள் சண்டை போடுவது, தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் ஒரு நியூஸுமே நம்மளை வந்து ஷாக்கில் வச்சுருக்குங்கண்ணா. நம்ம எல்லாருமே உறைந்து போய் நிற்கின்றோம். குறிப்பாக மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாயோ தன்னுடைய குழந்தையை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறக்கே பயம் வரக்கூடிய சூழ்நிலை. அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய மாநில தலைவர் நயினார் அண்ணா அவங்க பல இடத்துல பேசிட்டாங்க. சட்டம் ஒழுங்கை மையப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது இருக்கும். மக்கள் ஒரு முடிவில் இருக்கிறாங்க.